எல்லாருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். என்னென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவு. அதாவது எங்களோட சிறிதரன் எம்பி கர்நாடகாவில் தேர்தலில் போட்டிடுறதுக்காக இப்போ திருக்குறள் சம்பந்தமான ஒரு புத்தகம் கொண்டு வெளியிட்டு கொண்டு திருக்குறள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிச்சு கொண்டு வாரேன். என்ன பிரச்சனைண்டா இஞ்சி எல்லாம் கிழிச்சு முடிஞ்சுது. அப்போ முடிஞ்சதால் இனி என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் கர்நாடகாவில் போய் இந்தியாவில் அரசியல் செய்ய போயினோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், இவங்கள் எல்லாம் இந்தியாவில் போய் இவ்வளவு காலமும் அரசியலில் பெருசாக ஈடுபட்ட மாதிரி தெரியலை. போனால் இந்த இவர் வைகோ அவரை சந்திப்பினோம் அல்லது சீமானை சந்திப்பினோம். ஆனால் போன வருஷம் போய் மு.க. ஸ்டாலினை சந்தித்து போட்டு வந்தது. என்னண்டா நாமல் ராஜபக்சவோட போய் நாங்கள் கதைக்கக்கூடாது. கதைச்சா அது இனவாதம். சரியா? இனவாதம் மற்றது எங்களை அழிச்சவங்களோட நாங்கள் ஒன்று சேரக்கூடாது. ஆனால் இந்தியாவில் போய் இங்கே ஈழத்தமிழர் அழியேக்க கால் மாட்டுக்கும் தலை மாட்டுக்கும் ஏசியை தூக்கி வச்சு போட்டு மேலே முதல் மனைவி கீழே ரெண்டாவது மனைவி இருந்து தாளாட்ட நித்திர கொண்ட கருணாநிதி கட்சியோட போய் சேர்ந்து நாங்கள் கூத்தடிக்கலாம், அவையோட அக்ரிமெண்ட் போடலாம், ஒப்பந்தங்கள் செய்யலாம், மாநாடு நடத்தலாம். சரியோ? என்ன பொறுத்தளவில் தமிழன் என்றாலும் சிங்களவன் என்றாலும் ஒரு இன அழிப்பண்ட ஒன்றை செய்தால் அது எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான், ஒரே விஷயம்தான். இப்போ இன அழிப்புன்றது எங்களோட தேசிய தலைவர் செய்தது இன அழிப்பில், தேசிய தலைவர் செய்தது உரிமைக்கான போராட்டம். அதில் எந்த பொதுமக்களையும் தேசிய தலைவர் பாதிக்கிற மாதிரி செய்யலை. ஏன்டா இயக்கத்துக்கு இருந்த செல்வாக்களுக்கும் அவை இருந்த ஊடுருவர்களுக்கும் இந்த கட்நாயக ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கி அடிக்க தெரிஞ்சாங்களுக்கு ஒரு சிங்கள கிராமத்தில் கொண்டு போய் குண்டை போட்டு சிங்கள மக்களை அழிக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை. இந்த இலங்கை அரசாங்கம் செய்த கேடுகட்ட வேலை மாதிரி செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை அவர் செய்யலை, அப்படியான விஷயங்களை செய்யலை. அதால் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே எங்கட இந்த ஒருத்தன் இருந்து கத்தி கொண்டிருக்கான். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஒடுக்கப்பட்ட யாதி என்று அவருக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று ஆறுதலாக போடுவோம். ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதால் நாங்கள் அவரை பற்றி பெருசுபடுத்த தேவையில்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ சிறிதரன் ஐயா கருணாநிதியை சந்தித்து எல்லாரையும் சந்தித்து இப்போ கர்நாடகாவில் போய் திருக்குறள் பாடமாகி கொண்டு போயிருப்பார் நினைக்கிறேன். அந்த திருக்குறளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவருக்கு நீங்கள் பாருங்க, இதுதான் இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் விரும்புகிற விஷயம். பாருங்க, சிறிதரன் ஐயாவுக்கு அவர் இங்கே இலங்கையில் செய்த திருக்குறள் நெறி வளர்க மக்கள் என்ன செய்ய வேண்டும்? சமூக நீதி தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் வேறு எந்த நூற்றிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறது சொல்லுங்கள். அவருடைய அந்த உரையாற்றிய அப்போ இதை நிறைய காட்ட விரும்பலை. நான் வேற ஒரு இதில் சிறிதரன் ஐயா தன்னை முகநூல்லையே போட்டிருக்கிறார். பாவம் அவர் என்ன செய்கிறாருன்றதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உண்மையாக விஷயங்களை போட்டாலும் எங்கட சனம் அவர் என்ன செய்கிறாருன்றதை பெருசுபடுத்துகிறார். உண்மையாக அவர் இப்போ தமிழுக்காக போராடி தமிழ் தேசியத்தை பெற்றுக்கொண்டு முடிஞ்சுது. இப்போ திருக்குறளுக்காக போராடுறார். எந்த கேள்வி என்னென்னா, நான் திருக்குறள்லேயே வாரேன். திருக்குறள் எல்லாரையும் வாழறதுக்குரிய வழியை தான் சொல்லி கொடுத்துருக்கொழிய பார் வாங்கி இனத்தை அழிக்கிற வழியை சொல்லி கொடுக்கல. பார் வாங்கி இனத்தை அழிக்கிறவங்களுக்கு எல்லாம் திருக்குறள் மாநாட்டில் இடம். யோசிச்சு பாருங்கட சமூகம் எப்படி இருக்குண்டு. இது ஒரு தேசிய தலைவர்கிட்ட கட்டுப்பாடுக்கு இருக்க இந்த கல் கோஆப்ரேஷன், இந்த கோஆப்ரேஷன் இருக்குதானே, பெனம் கல் விற்கிற கடைகளே அது ஒரு சரியான கட்டுப்பாடுகளோட தான் அதுகள் அங்கே இயங்கி இருக்கு. பெரிய இந்த கண்ட பார்களையும் இந்த தேவையில்லாத இதுகளையும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அவங்களை அனுமதிக்கிற எவ்வளோ பயங்கர கட்டுப்பாட்டோடு இருந்தது. அப்போ இந்த வள்ளுவருக்கு பாட்டு பாடுற இந்த வள்ளல் பாராளுமன்றம் இந்த 2009 போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களை தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறதுக்கு செய்த மிகப்பெரிய வேலை என்னென்னா 22 பாரை கொண்டு வந்தது.
அதில் இவர் இன்னொரு விஷயமும் கதைச்சவர் என்னன்னு சொன்னால், என்ன கசிப்பு காய்ச்சறதை நிப்பாட்டுறதா இருந்தால் நாங்கள் வந்து சாராய கடையில் உள்ளுக்கு கொண்டு வரணும். அதி புத்திசாலி என்னண்டா, கசிப்பு காய்ச்சறதை நிப்பாட்டுறதுக்கு சாராய கடையை கொண்டு வந்தால்தான் இவர். அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படியான ஆக்களுக்கு உண்மையாகவே நாங்கள் மாலை போட்டு கௌரவிக்க தான் வேணும். ஏனெண்டா வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மாதிரி ஆக்கள் வந்து சமூகத்தை கெடுக்கிறார்கள். அவருக்கு கதைக்க பேச தெரியாது, அவருக்கு நாகரிகம் தெரியாது, எல்லாம் தெரியாது. ஆனால் 22 பார் கொண்டு வர்றது எங்களை தமிழர்ன பெரிய கலாச்சாரம். அது நீங்கள் விளங்கி கொள்ளணும். அதால் தான் இன்றைக்கு வரைக்கும் கிளிநொச்சி மக்கள் வந்து சிறுதரணையாவை வாழ வச்சு கொண்டிருக்கணும். இன்றைக்கு அவர் இந்தியாவில் போய் திருவள்ளுவருக்கு அடுத்த ஆளாக இருக்கிறார். பார்த்தீங்களன்னா தெரியும், பொன்னாடைகள் எல்லாம் போத்தி அவருக்கு பெரிய கௌரவிப்பு கொடுத்து. தமிழ்நாட்டிலையும் இல்லை, கர்நாடகாவில் போய் திருவள்ளுவருக்கு அடுத்த ஆளாக சிறுதரணையா இருக்கிறார். இப்போ அடே என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் முதல் திருவள்ளுவர் சொன்ன குறளின்படி நடந்தாலே பெரிய விஷயம். சரியோ, திருவள்ளுவற்ற குறளுக்கும் அந்த அறத்துக்கும் எதிராக நடக்கிற ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு வச்சு இந்தியாவில் சில மண்டகலண்ட கேஸுகள் உண்மையாகவே என்னென்று சொல்கிறேன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு எங்கட தமிழை வாழ வைக்கணுமெண்டா இப்படிப்பட்ட கழுசறைகளை கூப்பிட்டு வச்சு பொன்னாடையும் போத்தி கொண்டு அதுகள் ஏதோ பெரிய புனிதர்கள் மாதிரி வச்சுக்கிறீங்க. தமிழனை சீரழிச்சு போட்டு வந்தவங்க இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கிளிநொச்சி மாவட்டத்தை எங்களோட தேசிய தலைவரும் போராளிகளும் எவ்வளவு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தவ. கிளிநொச்சிக்குள்ளே யுத்த காலத்துக்கு முதல் இந்த கிளிநொச்சிக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். பார் இருக்காது, தூசண வார்த்தைகள் பிரயோகிக்கப்படாது, பெண்கள் எவ்வளவு இரவு நடுச்சாமங்கள் என்றாலும் சும்மா போய் வரலாம் சைக்கிளில், எந்த சிக்கலும் இருக்காது. அப்படி இருந்த ஒரு பிரதேசத்தை குடிகாரற்ற மாளிகையாக்கி குடிகாரற்ற கூடாரமாக்கி வச்சிருக்கிற இவருக்கு இந்தியாவில் இருக்கிற சில செம்புகள் உண்மையாகவே பலதுரஞ்சாக்கல்னு தான் சொல்லணும். உண்மையாக என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு சிலர் தான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை. இந்தியா மக்கள் யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒரு கழுசறையில் கொண்டு பொன்னாடையும் போத்தி புனிதராகி வச்சிருக்கிறீங்களேன்னு சொன்னால் ஒரு ஈழத்தமிழரா எங்களோட மனசில் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம். தேசிய தலைவர் இருந்த காலத்தில் ஒரு மதுபான சாலை அதுக்குள்ளே பார்க்கலாது. சரியா, இன்றைக்கு 22 மதுபான சாலையை கொண்டு வந்து எங்களோட தேசிய தலைவர் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கிளிநொச்சி பிரதேசத்தை பாதுகாத்து வச்சு அதை சீரழித்து கஞ்சாக்காரன், குடுக்காரன், மண்கடத்தல்காரன் எல்லாரையும் உருவாக்கி வச்ச இந்த புனிதருக்கு திருவள்ளுவர் மாநாட்டில் உங்களுக்கு திருவள்ளுவருக்கு அடுத்த இவரை கொண்டே வச்சிருக்கிறீங்க. வெக்கம் இல்லையா? ஒரு திருக்குறளுக்கே மரியாதை இல்லை இப்படி அணாக்களை கொண்டே வைக்கிறது. இலங்கை அரசியலில் ஒரு பிரதேசத்தை பாராலேயே கௌரவிச்ச ஒரு ஆளுண்டா சிறிதரன் தான். அவர் யாருக்கும் புனிதராக இருக்கலாம். எந்த அரசியல் கருத்துக்கள் வந்து நான் வந்து ஒரு பொதுமகனாக அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு. இன்றைக்கு வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனை விமர்சிக்கிறார்கள். இப்படியான ஒரு ஆதாரமான குற்றச்சாட்டை கொண்டு வந்து விமர்சிக்க போறல. அவர் எந்த இடத்துல பார் வாங்கி கொடுத்துருக்கிறார்? எந்த இடத்துல கொண்டு வந்து மண் கடத்தலுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறார்? எத்தனை டிப்பர் வச்சிருக்கிறார் மண் கடத்துறதுக்கு? எத்தனை இடத்துல பினாமியில் வச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறார்? எங்கே ஃபுட் சிட்டி நடத்துகிறார்? கொண்டு வந்து சொல்லுங்க. அப்போ அவர் கதைக்கிறது உங்களோட இந்த கீழ்த்தரமான வேலையில பார்த்து மனம் பொறுக்கில்லாமல் கதைக்கிற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அவர் மேலே விமர்சனமாக இருக்க ஒழிய அவரை கொண்டு வந்து வச்சு நீங்கள் மண் கடத்தினவர் அடியாட்களை வச்சிருக்கிறார். திருக்குறளுக்கே மரியாதை இல்லாமல் செய்து போட்டீங்களே இவரை கூப்பிட்டு போய். உண்மையாகவே இந்தியா மக்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் நான் நினைச்சினான். இந்தியாவில் இருக்கிற அறிஞர்களே இப்படி இருந்தால் நீங்கள் அந்த இந்தியா மக்களை கொச்சப்படுத்துறீங்க. யாரை கூப்பிட்டு என்ன செய்கிறன்ற ஒரு விவஸ்தையே இல்லாத ஒரு குடிகார சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு திருவள்ளுவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நன்றி வணக்கம். இவற்றை நன்றி வணக்கம் சொல்லவே மனமில்லாத எனக்கு என்னன்னு சொன்னா, இப்படியான அடிமுட்டாள்களை வச்சு தமிழ் பாரம்பரியங்களையும் தமிழருடைய மரபுகளையும் அழிக்காதங்க. இவங்க வெள்ளை வேட்டியை கட்டினா போல இவங்க வந்து புனிதர் இல்லை. வெள்ளை வேட்டியும் கட்டி நெத்திர பெரிய பொட்டும் வச்சு காதில் பூவும் வைக்கிறவங்க எல்லாருமே புனிதர் இல்லை. இவங்களுக்கு ஊரில் பேரை இவருக்கு பார்சரி. யாராவது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு போட்டு காட்டுங்க. கர்நாடகாவில் வந்து நாடகம் போடுற சிறுதரனுக்கு ஊரில் வச்சிருக்கிற பேர் பார்சரி.
மற்ற வெள்ளை வேட்டி கல்லறன்னு தான் ஊரில் கூப்பிடுறாங்க எல்லாரும். அப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த பேர்களை சொல்லி அங்கே கூப்பிடுங்க கொண்டே பெரிய பெரிய இது புடுங்கியல் மாதிரி வச்சு நாடகம் போடாங்க. இனி இல்லைன்ற மோசமான எங்களை தமிழினத்துக்கு துரோகம் செய்கிறாங்கலாம் இவங்க. இனத்தை எப்படி அழிக்கக்கூடாதோ அப்படி அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கொண்டு போய் கிளிநொச்சியில் போய் பாருங்க, குடிச்சு போட்ட எத்தனை விபத்துகள் நடக்குது. ஒரு பொம்பளை பிள்ளைகள் நடிச்சாமத்தில் திரிக்கிறாமா, கஞ்சாவும் கட்டையும் கொண்டு வந்து விற்று இதுக்கெல்லாம் காரணமாக இத்தனை வருஷம் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரு வருஷம் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருந்தேன்னு சொல்லுங்க. அப்போ இல்லை. அதால் இவரை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். ஐயாண்ட சாதனைகளை ஆறுதலாக கதைப்போம். இப்போ திருக்குறளுக்கு தான் பதில் போட்டு கிடாது. நன்றி, வணக்கம்.